ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் போட்டு ஒரு மசாலா குழம்பு தாங்க செய்ய போகிறோம். இந்த குழம்பு ஒன்று செஞ்சுட்டா போதுங்க. 2 குக்கர் சோறுமே காலியரும், கொஞ்சம் கூட மீதியாகாது. இன்னும் வேணும் நீங்களே கேட்பீங்க. அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு குக்கர் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. குக்கர் நல்லா காயட்டுங்க. குக்கர் நல்லா காஞ்சதுமே கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 2 கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுமே கொஞ்சம் போல் நீங்கள் கடுகுமே சேர்த்துக்கோங்க. கடுகு லைட்டாக வெடிஞ்சதுமே ஒரு 10 பூண்டு பால் கிட்ட நீங்கள் இடித்து சேர்த்துக்கோங்க. பூண்டு பால் நீங்கள் சேர்த்துனே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கரண்டி வச்சு லைட்டாக நீங்கள் வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்ட பின்னாடி ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டி நறுக்கி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நீங்கள் ஒரு காஞ்ச மிளகு கிள்ளி நீங்கள் சேர்த்துட்டு கூடவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பிலை போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுருங்க. வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறி வரட்டுங்க. அது வரைக்கும் நீங்கள் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறிடுச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம தக்காளி பழம் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 3 பெரிய சைஸ் தக்காளியும் குட்டி குட்டியை நறுக்கி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூளுமே, குழம்பு மிளகாய் தூள் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூனுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கரண்டி வச்சு நல்லா நீங்கள் கலக்கி விட்டுருங்க. இப்படியே நீங்கள் 1 நிமிஷம் போல் வதக்கி விடுங்க. ஏன்னா வெங்காயம் தக்காளி எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு முருங்காய் மசாலா குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம லைட்டாக வதக்கும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா லைட்டாக அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 1/4 டம்ளருக்கு மட்டும் தண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியுமே நீங்கள் கரண்டி வச்சு நல்லா நீங்கள் வதக்கி விட்டுருங்க. இது போல் நீங்கள் நல்லா வதக்கி விட்ட பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலால் எண்ணெய் பிரிஞ்சு வருங்க. அந்த டைமில் நீங்கள் முருங்கைக்காய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாட்டு முருங்கைக்காய் சேர்த்துருக்குங்க. முருங்கைக்காய் நீங்கள் சேர்த்த பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கூடவே நம்ம தேவையான அளவுக்கு உப்பு நாங்கள் சேர்த்துக்கலாங்க. உப்பு நான் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூனுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்குங்க. இது கூட நீங்கள் வேறு எந்த மசாலா பொருளுமே சேர்க்காதீங்க. வெறும் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் உப்பு, இது மட்டும் சேர்த்தா போதுங்க. வேறு எதுவும் நீங்கள் சேர்த்தாதீங்க. அதுக்கப்புறம் ஒரு கரண்டி வச்சுட்டு நீங்கள் நல்லா கலக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம காய்கள் நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன அரைமுடி தேங்காவை நீங்கள் நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த தேங்காய் விழுது ஃபுல்லாகவே நீங்கள் குக்கர் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கரண்டி வச்சு நல்லா நீங்கள் வதக்கி விட்டுலாங்க. இது போல் நீங்கள் நல்லா வதக்கி விட்ட பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் போல் மட்டும்தாங்க தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா எனக்கு குழம்பு கொஞ்சம் கெட்டியாக வேணும். உங்களுக்கு தண்ணி மாதிரி வேணும்னா கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெறும் 1/2 டம்ளர் போல் மட்டுமே தண்ணி அந்த மிக்ஸி ஜாரில் தேங்காய் அரைச்சோம் இல்லையா, அதில் ஊற்றி நல்லா அரைச்சி ஊற்றிக்கிட்டுங்க. அதுக்கப்புறம் கரண்டி வச்சு நல்லா நீங்கள் கலக்கி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லைட்டாக கொதி வரட்டுங்க. லைட்டாக கொதி வந்த பின்னாடி குக்கர் மூடி நம்ம போட்டு விட்டுக்கலாங்க. குக்கர் மூடியை நீங்கள் போட்டு விட்டால் பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா 2லேருந்து 3 விசில் வச்சா மட்டும் போதுங்க. அதிக விசில் வைக்காதீங்க. நான் பார்த்தீங்கன்னா 3 விசில் விட்டுருக்குங்க. இப்போ நம்ம குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் பாருங்கள் குழம்பு எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னுட்டு. பாருங்கள் மேலே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. அது மட்டும் இல்லைங்க, குழம்பு நல்லா திக்னஸாகவும் இருக்குது. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, குழம்புக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி கெட்டியாக வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அந்த டேஸ்ட் நாக்குலேயே அப்படியே இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷை நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, களி, ரைஸ் எது கூட வேணாலும் சாப்பிடுங்க. அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேறொரு வீடியோவில்.